இன்னைக்கும் சாத்தான் சில சத்துருக்கள் நம்முடைய காரியங்களை அப்படியே சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். நம்ம மனசை சிறைப்பிடிச்சிருக்கிறான், நம்முடைய சுதந்திரத்தை சிறைப்பிடிச்சிருக்கிறான், நம்முடைய அங்கீகாரத்தை சிறைப்பிடிச்சிருக்கிறான், அத்தாரிட்டியை அதிகாரத்தை சிறைப்பிடிச்சிட்டு இருக்கிறான், ஆளுகையை சிறைப்பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய தயை கொடுக்குறாரு. ஆனா நம்ம உயிரை கொல்ல அவனுக்கு அதிகாரமே இல்லை, நம்மளுடைய உயிரை எடுக்க அவனுக்கு அதிகாரமே இல்லை. அதை நினைச்சு சந்தோஷப்படணும். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, எல்லாத்தையும் போயிடுச்சே, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே, கனவு போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, என்னுடைய கம்பெனியில் ஒன்றும் போயிடுச்சு, ப்ராஜெக்ட் போயிடுச்சு, டெர்மினேட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை தூக்கிட்டாங்களே, என்னை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் மூடிட்டாங்களே, இப்படி எல்லாமே நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு, உயிர் உங்ககிட்ட இருக்குது இல்லை, அது சேதம் இல்லாமல் இருக்குது இல்லை, அதுக்கு நன்றி சொல்லு, அது பார்த்துக்கொள்ளு, உன் உயிரை பாதுகாக்கிறது தான் என்னுடைய கிருபை, அங்கே தான் என்னுடைய கிருபை சூழ்ந்து கொள்வதுன்றார். அப்போ நம்ம நடக்கிற நம்மளை தள்ளி இருக்கிற விஷயங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நம்ம மறந்துடுறோம். பாருங்க.